அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு வரலாறு டேர்ம் 2 புக்ல இருக்க வட இந்தியாவில் வேதகால பண்பாடு அப்படின்ற பாடத்த பத்தி தான். இந்த பாடத்துல ஒரு 30 கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டின ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். 1வது கொஸ்டின் பாருங்க. யாருடைய வருகையால் வேதகாலம் தொடங்கியது? யாருடைய வருகையால் வேதகாலம் தொடங்கியது? ஆன்சர் ஆரியர்கள். 2வது கொஸ்டின். வேதகாலத்தின் காலகட்டம் எது? வேதகாலத்தின் காலகட்டம் எது? ஆன்சர் கிமு 1500 முதல் 600 வரை. 3வது கொஸ்டின். ஆரியர்கள் பேசிய மொழி என்ன? ஆரியர்கள் பேசிய மொழி என்ன? ஆன்சர் இந்தோ ஆரிய மொழி. 4வது கொஸ்டின். ஆரியர்கள் இந்தியாவிற்குள் எதன் வழியாக வந்தனர்? ஆரியர்கள் இந்தியாவிற்குள் எதன் வழியாக வந்தனர்? ஆன்சர் கைபர் போலன் கணவாய் வழியாக. 5வது கொஸ்டின். ஆரியர்களின் வேளாண் முறை என்ன? ஆரியர்களின் வேளாண் முறை என்ன? ஆன்சர் அழித்து எரித்து சாகுபடி செய்தல். 6வது கொஸ்டின். ஆரியர்களின் காலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆரியர்களின் காலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் இரும்பு காலம். 7வது கொஸ்டின். ஆரியர்களின் நாகரிகத்தின் இயல்பு எப்படி இருந்தது? ஆரியர்களின் நாகரிகத்தின் இயல்பு எப்படி இருந்தது? ஆன்சர் கிராம நாகரிகம். 8வது கொஸ்டின். ரிக்வேதகால ஆரியர்களின் வாழ்விடம் எங்கு இருந்தது? ரிக்வேதகால ஆரியர்களின் வாழ்விடம் எங்கு இருந்தது? ஆன்சர் பஞ்சாப். 9வது கொஸ்டின். சிந்து சமவெளியில் ஆரியர்கள் குடியமர்ந்த ஆண்டு எது? சிந்து சமவெளியில் ஆரியர்கள் குடியமர்ந்த ஆண்டு எது? ஆன்சர் கிமு 1000. 10வது கொஸ்டின். இரும்பாலான கொழுமுனை கலப்பையை பயன்படுத்தியவர்கள் யார்? இரும்பாலான கொழுமுனை கலப்பையை பயன்படுத்தியவர்கள் யார்? ஆன்சர் ஆரியர்கள். 11வது கொஸ்டின். வேதத்தில் உள்ள சுருதி என்பதன் பொருள் என்ன? வேதத்தில் உள்ள சுருதி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் கேட்டல். 12வது கொஸ்டின். வேதத்தில் உள்ள ஸ்மிருதி என்பதன் பொருள் என்ன? வேதத்தில் உள்ள ஸ்மிருதி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் எழுதப்பட்ட பிரதி. 13வது கொஸ்டின். வாய்மையை வெல்லும் என்ற வாக்கியம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? வாய்மையை வெல்லும் என்ற வாக்கியம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் முண்டக உபநிடதம். 14வது கொஸ்டின். தொடக்க ரிக்வேத காலத்தின் ஆண்டு என்ன? தொடக்க ரிக்வேத காலத்தின் ஆண்டு என்ன? ஆன்சர் கிமு 1500 முதல் 1000 வரை. 15வது கொஸ்டின். பின் வேத காலத்தின் ஆண்டு என்ன? பின் வேத காலத்தின் ஆண்டு என்ன? ஆன்சர் கிமு 1000 முதல் 600 வரை. 16வது கொஸ்டின். ரிக்வேத காலத்தில் அரசியலின் அடிப்படையாக இருந்தது எது? ரிக்வேத காலத்தில் அரசியலின் அடிப்படையாக இருந்தது எது? ஆன்சர் குலம். 17வது கொஸ்டின். கிராமத்தின் தலைவர் ரிக்வேத காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கிராமத்தின் தலைவர் ரிக்வேத காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஆன்சர் கிராமணி. 18வது கொஸ்டின். பல கிராமங்களை கொண்ட தொகுப்பு எப்படி அழைக்கப்பட்டது? பல கிராமங்களை கொண்ட தொகுப்பு எப்படி அழைக்கப்பட்டது? ஆன்சர் விஸ். 19வது கொஸ்டின். ரிக்வேத காலத்தில் இருந்த இனக்குழுவில் மிக பழமையானது எது? ரிக்வேத காலத்தில் இருந்த இனக்குழுவில் மிக பழமையானது எது? ஆன்சர் விதாதா. 20வது கொஸ்டின். மூத்தவர்களை கொண்ட மன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? மூத்தவர்களை கொண்ட மன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் சபா. 21வது கொஸ்டின். மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது? மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது?
ஆன்சர் சமிதி. 22வது கொஸ்டின். ஆரியர்கள் காலத்தில் மக்கள் செலுத்திய வரியின் பெயர் என்ன? ஆரியர்கள் காலத்தில் மக்கள் செலுத்திய வரியின் பெயர் என்ன? ஆன்சர் பாலி. 23வது கொஸ்டின். பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் எந்த காலத்தைச் சேர்ந்தவை? பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் எந்த காலத்தைச் சேர்ந்தவை? ஆன்சர் ரிக்வேத காலம். 24வது கொஸ்டின். ஆரியர்களின் முதன்மையான வேளாண்மை பயிர் எது? ஆரியர்களின் முதன்மையான வேளாண்மை பயிர் எது? ஆன்சர் பார்லி. 25வது கொஸ்டின். வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டங்கள் பண்பாட்டு காலம் என்ன? வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டங்கள் பண்பாட்டு காலம் என்ன? ஆன்சர் பின் வேதகாலம். 26வது கொஸ்டின். ஆரியர்கள் வணிகத்தில் பயன்படுத்திய தங்க நாணயத்தின் பெயர் என்ன? ஆரியர்கள் வணிகத்தில் பயன்படுத்திய தங்க நாணயத்தின் பெயர் என்ன? ஆன்சர் நிஸ்கா சத்மனா. 27வது கொஸ்டின். ஆரியர்கள் பயன்படுத்திய வெள்ளி நாணயத்தின் பெயர் என்ன? ஆரியர்கள் பயன்படுத்திய வெள்ளி நாணயத்தின் பெயர் என்ன? ஆன்சர் கிருஷ்ணாலா. 28வது கொஸ்டின். ரிக்வேதகால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் எவை எவை? ரிக்வேதகால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் எவை எவை? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இவை அனைத்தும் தான். தங்கம், இரும்பு, தாமிரம், செம்பு. இது எல்லாமே ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள். 29வது கொஸ்டின். வேத காலத்தில் இருந்த கல்வி முறையின் பெயர் என்ன? வேத காலத்தில் இருந்த கல்வி முறையின் பெயர் என்ன? ஆன்சர் குருகுல கல்வி. 30வது கொஸ்டின். வேத காலத்தில் மாணவர்களுக்கு கற்றுத்தரப்பட்ட பாடங்கள் எவை? வேத காலத்தில் மாணவர்களுக்கு கற்றுத்தரப்பட்ட பாடங்கள் எவை? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இவை அனைத்தும் தான். ஜோதிடம், கணிதம், வேதம், இராணுவ உத்திகள். இந்த பாடங்கள் எல்லாமே வேத காலத்தில் மாணவர்களுக்கு கற்றுத்தரப்பட்ட பாடங்கள். இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா இதோட முடியுது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அடுத்து இருக்க பாடத்தில் இருக்க கேள்விகளை தொகுத்து ஒரு வீடியோவாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.